ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் ஸோ நல்ல சப்போர்ட்டில் இருந்து மேலே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே புல்லிஷில் ஆகிட்டு இருக்காரு மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் மாதிரி நல்ல ஒரு புல்லிஷில் தான் போயிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம 71 rupeesக்கு நம்ம வீடியோ போட்டு இருந்தோம். நல்ல ஒரு புல்லிஷில் போயிட்டு இருக்க சப்போர்ட்டில் இருந்து. ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிவிகே இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஷேர்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து. ஸோ அதுவும் நல்லா அப்பர் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிட்டு இருந்தது. ஸோ இத்தனால டவுன் லோவர் சர்க்கியூட்டில் ஃபார்ம் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் இருந்தது. இப்போ அப்பர் சர்க்கியூட்டில் ஃபார்ம் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு ட்ரெண்டு. ஸோ இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது அப்பர் சர்க்கியூட். ஸோ அதாவது 9:15க்குள்ளேயே ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் ஆகிட்டு முடிஞ்சிருது. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. மேபி ஒரு கன்சால்டேஷன் வரும். ஸோ கன்சால்டேஷன் ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த டைம் நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆகுது நல்லது இந்த ஷேரில். ஸோ அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹6.70 மேபி வர வாய்ப்பு. ஸோ அந்த ₹6.70 ₹6.70 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா பிசிஜி ஷேர் வாங்கலாமான்னு கேட்டு இருந்தாரு. ஸோ பிசிஜி ஷேர் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. பட் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மண்டே எவ்ரி வீக் ஃபஸ்ட் டே மட்டும் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்த மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனாலும் நம்மளால் வாங்க முடியாது அந்த மண்டே ஒரு நாளும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெண்டில் தான் அப்பர் சர்க்கியூட்டில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து 2 நாள் புல்லிஷில் இருக்காது. ஸோ நல்லா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும்போது ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ எல்லா பை அண்ட் புட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு மேலே பிரைட்காம் குரூப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா மேபி ₹10 போனால் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஒரு 2 ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிடெக். ஸோ யூனிடெக் பார்த்தீங்கன்னா ₹10 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நல்லா ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸில் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நியர்லி ₹10 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. அரௌண்ட் ₹10 ஃபுல்லாக ₹10 க்ளோஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. தேர்ஸ்டே அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே 1.63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேரு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆகுச்சுன்னா ₹12.29 போகும். ஸோ அப்படி இல்லைனா ₹11.74 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இந்த யூனிடெக் ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த யூனிடெக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ 2616 கோடி தான் நம்மளோட மார்க்கெட் கேபிடேஷன் இருக்குது. ஸோ 7,000 கோடி இப்போ கடனில் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இந்த கம்பெனியில். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பவர் டிரான்ஸ்மிஷன், ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய இந்த ஷேரை பற்றி. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜூன் 28. ஸோ Q1 2025 Q1 பார்த்தீங்கன்னா -682 crores ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸ் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -1206 crores நெட் லாஸ். நெட் ப்ராஃபிட் எல்லாம் நெட் லாஸ் இவங்களுக்கு. இது எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு நல்லா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ எதுனாலும் பார்த்தீங்கன்னா லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ போன குவார்ட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 766 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டர் 688. ஸோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1586 போன crore. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 1200 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5% தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் ரொம்ப லோவாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 93% பப்ளிக்கே இந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ஸ்குள்ளே தான் இப்போ ஷேர் ரொட்டேஷனில் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் யாருமே உள்ள ட்ரேட் பண்ணல. எஃப்ஐஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. 93% பப்ளிக் தான் வச்சுருக்காங்க. நியர்லி 94% பப்ளிக் தான் வச்சுருக்காங்க இந்த ஷேரை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை வாங்குறதுன்றது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மேபி மேலே மூவ் ஆகலாம். ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ₹11.63 மேபி 10% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படின்றது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா ஆலோக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஆலோக் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். ஸோ ₹26 இருந்து இப்போ ₹29 ட்ரேட் ஆகிட்டு நியர்லி 6% மேலே போயிருக்கு 2 நாள் தொடர்ந்து. 6 இல்லை 13% மேலே போயிருக்கு தொடர்ந்து.
ஸோ இது வந்து மேலே போச்சு அப்படின்னா இது ஒரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் 38.83 வந்து பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் இருக்குது. இல்லைனா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கலாம். ஸோ இங்கே இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேபி ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு 60% 70% வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 30% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய நியூஸ் எதுவுமே இல்லை, பட் வால்யூம் வந்து நிறையா புக் ஆயிருக்கு. மேபி இந்த குவார்ட்டர் வந்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ற வந்து இந்த குவார்ட்டர் நல்லா சேல் நடக்கலாம். இந்த ஆலக் இண்டஸ்ட்ரினா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இவங்க. ஸோ காட்டன் பாலிஸ்டர் செக்மெண்ட்டில் வந்து இவங்க வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து ப்ராடக்ட்டை வந்து தயாரிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 14,000 கோடி. ஸோ நியர்லி மிட் கேப் கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்களோட டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கோடி இவங்களோட கரண்ட் இருக்குது. குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ஜூன் 2024, அதாவது வந்து Q1 வந்து பார்த்தீங்கன்னா Q1 2025 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 crores வந்து இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போயிருக்கு. ஸோ 207 crores வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் JM ஃபினான்ஷியல் அசட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 40% ரிலையன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. JM ஃபினான்ஷியல் அசட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து 34.99%, நியர்லி 35% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 75% வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் தான். ஸோ ஏன்னா இது வந்து ரிலையன்ஸோட ஒரு சப்சிடரி கம்பெனி இந்த ஆலக் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது. ஸோ அவங்களுக்கு ஸோ பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 22% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. FIs 2.46%, DIs வந்து 0.38% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷேர். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ அது எப்படி நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 14.61 ருபீஸில் இருந்து நியர்லி செப்டம்பர் லெவல் வரையும் பார்த்தீங்கன்னா 50% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஷேர். ஸோ நல்ல மொமெண்டம் அந்த ஆகஸ்ட் மந்த் அப்போ கொடுத்துருக்கு இந்த ஷேர் ரெகுலராக. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து பெரிய மொமெண்டம் எதுவுமே இல்லை, சைட்வேஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி சைட்வேஸ் அப்புறம் வந்து அந்த குவார்ட்டரில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் அந்த குவார்ட்டரில் இருந்திருக்கு. ஸோ மேபி இந்த குவார்ட்டர்லேயே வந்து நல்ல ஒரு நிறைய நியூஸ் இருக்குது. பட் அந்த இண்டஸ்ட்ரி ஃபீல்டு, அதாவது வந்து ப்ரொடக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து நிறைய நியூஸ் பெஸ்ட் நியூஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் நியூஸ் இன்சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேலரிஸ் ஹைக்கு, ஸோ அது இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் நிறைய நியூஸ் இருக்குது. மேபி இது வந்து ஒரு ரீசன் கொண்டு எக்ஸ்போர்ட் வந்து டியூட்டிஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, கஸ்டம் டியூட்டிஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதனால இந்த ஷேர் மேபி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை தொடர்ந்து இந்த ஷேர் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா